இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்கிற செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். علمتي أبي فندا علمتي حبيبو علمتي حبي فندا علمتي حبيبو علمتي حبيبو. வெல்கம் டு பிளாக் டெக் கிரியேஷன். நம்ம இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க வரோம்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரியான ஒரு வீடியோ தான் மேக் பண்ண போகிறோம். அந்த பீஸ்ட் இன்ட்ரோ இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது. இப்போ நம்ம தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட்டு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இது வரைக்கும் இன்னும் யாருமே அப்லோட் பண்ணல. இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்ட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி அந்த XML ஃபைலை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ண அப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அந்த பீஸ்ட் இன்ட்ரோங்கிறத அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நான் எல்லாமே ஆல்ரெடி எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டேன். செட் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம டெக்ஸ்ட் கொடுக்க போகிறோம். டெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் போய்க்கோங்க. டெக்ஸ்ட் போயிட்டு இப்போ நான் என்னோடய சேனல் நேமை டைப் பண்ணிக்கிறேன். பிளாக் டெக் கிரியேஷன். அதுக்கப்புறம் அந்த ரோபோட்டில் இந்த ஃபாண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாண்டில் போயிட்டு விவால் கொடுங்க. விவால் கொடுத்துட்டு இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்டோட டவுன்லோட் லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. சர்ச்சில் போயிட்டு அந்த ஃபாண்டை சர்ச் பண்ணிக்கிறேன். இது இருக்குல்ல இந்த ஃபாண்டு தான், இதே இதுல இந்த ஃபாண்டு தான். இப்போ இந்த ஃபாண்டோட கலரை பிளாக் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பிளாக் கலர் சேஞ்ச் பண்ணிட்டு அதோட சைஸை 18 பீட்லேருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அது சென்டரில் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டேன். இது வச்ச அப்புறம் அடுத்து நம்ம இதுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணணும். டெக்ஸ்ட் லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்த அப்புறம் நீங்கள் ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டி அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபேட் இன் அவுட் கொடுத்துக்கோங்க. அதில் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்கில் போயிட்டு இன்னில் போயிட்டு 0.20 வச்சுக்கோங்க. அதுமாதிரி அவுட்லேயும் 0.20 வச்சுக்கோங்க. 20 வச்சப்பறம் அவ்வளோதான், நம்மளோட எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. டெக்ஸ்ட் லேயர் வந்து பின்னால் இருக்குது, அதை நம்ம முன்னால் கொண்டு வர போகிறோம். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்க்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு அந்த இசட்டுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அதை முன்னால் கொண்டு வந்துக்கோங்க. கரெக்டாக நீங்கள் அதை மேலே கொண்டு போனீங்கன்னா பின்னால் போகும். அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேலே முன்னால் வரும். நம்ம இது வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணல. அதோட இப்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பேஞ்சு பின்னால் போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா முன்னால் வந்துடும். தெரியுதா? மறைஞ்சு வெளியே வர இந்த மாதிரி தான் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ண அப்புறம் கரெக்டாக பிளாக் டெக் கிரியேஷன் அப்படின்ட்டு இருக்குது. இந்த லேயரை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிட்டு கரெக்டாக அந்த லாஸ்ட் எண்டிங்கில் வச்சுட்டு பேஸ்ட் லேயர் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி மறுபடியும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்டிங்கில் வச்சு பேஸ்ட் லேயர் கொடுத்துக்கோங்க. மறுபடியும் இந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் கொண்டு போய் விட்டுரும். மறுபடியும் பேஸ்ட் லேயர் கொடுத்துக்கோங்க. மறுபடியும் லேயரை கிளிக் பண்ணி அந்த ஆரோ கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் கொண்டு போய் விட்டுரும். மறுபடியும் பேஸ்ட் லேயர் இந்த மாதிரி கொடுத்த அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிளாக் டெக் கிரியேஷன் இருக்குது. பிளாக் டெக் கிரியேஷன் அதுக்கப்புறம் நான் இதில் என்ன பண்ணுறேன்னா எடிட்டிங் டுட்டோரியல் சேனல்னு போட்டுக்கிறேன். எடிட்டிங் டுட்டோரியல் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இருக்கிறதுல சேனலுங்கிறத போட்டுருக்கேன். எடிட்டிங் டுட்டோரியல் யூடியூப் சேனலில் போட்டுடலாம். யூடியூப் சேனல் போட்டுக்கலாம். சப்ஸ்கிரைப் போட்டு அதை கரெக்டாக சென்டரில் அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அது இந்த மூவ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்தும் நீங்கள் அலைன் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தாட்டி நெக்ஸ்ட் இருக்கிற பிளாக் டெக் கிரியேஷனில் போயிட்டு அதில் நம்ம சப்ஸ்கிரைப் கொடுத்தோம். இதில் வந்து லைக் கொடுத்துக்கோங்க. லைக்காக பாதியில் வச்சு கட் பண்ணிக்கோங்க.
லைக் நம்மளுக்கு ரொம்ப டியூரேஷன் தேவையில்லை. அப்புறம் வச்சுட்டு லைக் கமெண்ட் கொடுத்துக்கோங்க. கமெண்ட் கொடுத்தாச்சு. கமெண்டை கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ கட் பண்ணதுனால அந்த லேயருக்கு பின்னால் போயிடுச்சு. அதை மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு இசட் கொடுத்து அது முன்னால் கொண்டு வந்துக்கோங்க. வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னால் கொண்டு வந்துட்டோம். கரெக்டாக சென்டரில் அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த லேயரை காப்பி பண்ணிட்டு வந்து அந்த ஏரை கொடுத்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்துவிட்றோம். மறுபடியும் பேஸ்ட் லேயர் கொடுத்துக்கோங்க. பேஸ்ட் கொடுத்து அந்த கமெண்டில் எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஷேர் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இந்த ஆப்ஷனையும் மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு இசட் அந்த இதில் லேயரை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு எக்ஸ்ஒயின் இருக்குது கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக சென்டரில் அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ தான். நம்ம இந்த மாதிரி தான் பண்ணோம். இப்போ நம்ம இந்த வீடியோட இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய எடிட்டிங் டுட்டோரியல் வேணும்னா மறக்காமல் என்னென்ன மாதிரி டுட்டோரியல்ஸ் வேணும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக நீங்கள் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.